நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். என்றும் பலமை போல ஒரு முக்கிய அம்சங்கள் தொடர்பில் தாயகத்தில் இடம்பெறக்கூடிய விடயங்கள் தொடர்பில் உரையாட இருக்கிறோம். இது தொடர்பில் எங்களோடு பேசுவதற்காக உங்களுக்கு நன்கு அறிமுகமான தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய பிரித்தானிய பிரிவின் பேச்சாளர் பிரதிநிதி சாம் சம்பந்தன் இணைந்து கொள்கின்றார். அவர் அண்மைய சில வாரங்களாக இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். அந்த பயணங்கள் தொடர்பில் இலங்கையினுடைய தற்போது நிலவரங்கள் தொடர்பிலையும் எங்களோடு அவர் உரையாற்ற இருக்கிறார். வணக்கம் சாம். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் தேசன் நோட் இணையம் வானொலிகளுக்கு. இப்ப உங்களுடைய இந்த பயணத்துல போது நீங்கள் கண்டுகொண்ட விடயங்கள் என்ன? இலங்கையினுடைய குறிப்பாக வடக்கு கிழக்கினுடைய சூழல் எப்படி இருக்கின்றது, தெற்கினுடைய சூழல்கள் எப்படி இருக்கிறது? நீங்கள் பலரையும் சந்தித்து இருப்பீர்கள். குறிப்பாக சாதாரண மக்களையும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைத்திருக்கும். நாங்கள் வடக்குல இருந்து துவங்குவோம். வடக்குல இருக்கின்ற மக்களுடைய மனநிலைகள் எப்படி இருக்கின்றது? நீங்கள் என்ன விஷயங்களை கண்டுகொண்டீர்கள்? நான் வடக்கு தெற்கு 2 இடங்கள்ல நான் பயணம் செய்தேன். பயணம் செய்யல நான் சாதாரண மக்களை இருக்கட்டும், அரசியல்வாதிகள், தெற்கில நான் பெருசா அரசியல்வாதிகள் என்று சந்திக்கல. தெற்கில சாதாரண மக்களை தான் சந்திச்சேன்னா, வடக்கில எங்கட தமிழ் அரசியல்வாதிகள் உங்களுக்கு தெரியும், அந்த 6 கட்சி கலந்த கூட்டத்திலே நான் கலந்து கொண்டேன். அப்ப அந்த மலைய எல்லா அரசியல் தலைவர்களுடைய அந்த அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. நீங்கள் அரசியல் நிலப்பாடு என்று பார்த்தால் நாங்கள் இந்த 6 கட்சி மூவ நான் அதை வரவேற்கிறேன். அதான் ஒரு பொலிட்டிக்கல் ஒரு வெயிட்டை கொடுக்கும். ஏனென்றால் இப்ப அரசை பொறுத்தளவு அரசு அது ஆட்சியல் மாறலாம். அந்த ஸ்டேட் ஒரு தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் உரிமைகளை கொடுக்கக்கூடிய நிலைக்கு ஒரு மனமாற்றம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்படியான அப்படி ஒரு தேவையை அவர்களுக்கு இப்போதைக்கு இல்லை. இந்த ஆயுத போராட்டம் மௌனிவுக்கு பிறகு அவர்கள் நினைக்கிறார்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஜிஎன்பி ஒரு டாக்டிக்ஸை பாவிக்குது, எஸ்ஏபி ஒரு டாக்டிக்ஸை பாவிக்குது, இப்ப ஜேவிபி ஒரு டாக்டிக்ஸை பாவிக்குது. ஆனால் இப்ப இவர்கள் இந்த எக்கனமியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு எப்படி இந்த தமிழ் முஸ்லீம் மலையாக்களை இதுக்குள்ள அடாப்ட் பண்ணி ஒரு நம்பிக்கையை கொடுத்து அவர்களையும் ஒரு பாட்டத்தை சிஸ்டத்துக்குள்ள கொண்டாடுற அப்படியான ஒரு திறந்த வெளி வேலட்டை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல தென்னிலங்கை இந்த அரசியல்வாதிகள். என்பிபி அரசியல் கட்சி, தேசிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தி கூட ஒரு தமிழ் மக்களின் அரசியல், தமிழ் மக்கள் மாத்திரம் இல்லை, மலைய என்ன ஒரு அரசியல் உரிமை கொடுக்கறது இல்ல. உள்ளுக்குள்ள சில கதைகள் வருது, உள்ளுக்குள்ள ஹாட்லைனர்ஸ் ஒரு மூவ். இப்ப அனுரா மஹரானியாக்கள் ஒரு சைட், விமல் ரிட்டில்வின் என்று வருது. அது எனக்கு சரியான டீட்டெயில் தெரியல. அந்த ஹாட்லைனர்ஸ் சில இதெல்லாம் தடை செய்யணும். இப்ப நீங்க டெவலப்மெண்ட் எடுத்தீங்கள் என்றால் சில இந்தியாவில் இருக்கிற பலாலி மற்றது இதுகளுக்கு எல்லாம் சில தடைகள் இருக்குது. அப்ப எக்கனமி ரீதியாயும் எழும்ப விடாமல் பார்த்து கொண்டிருக்கணும் என்ற மாதிரியான அப்படியான ஒரு சந்தேகங்களும் எங்கள் மத்தியில இருக்குது. ஆனால் ஓவரால நீங்கள் கேட்டீங்கள் என்றால் இப்ப கடந்த ஆட்சிகளோட கம்பேர் பண்ணிக்க நான் எல்லாம் மைந்தா கோதா எல்லா சந்திரிகா ஆட்சி எல்லாத்திலயும் நான் போய் வந்திருக்கிறேன். அப்படி நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் இந்த ஆட்சியில கூட ஃப்ரீடத்தை எங்கட தமிழ் பேசும் சமூகம் அனுபவிக்குது. அந்த ஃப்ரீடத்தை நீங்களும் ஃபீல் பண்ணி இருக்கீங்களா? இப்ப நான் போய் நான் இந்த ட்ரெயின்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் முந்தி மற்ற ஆட்சியால் இருக்கீங்களா, நான் இந்த ட்ரெயின்ல தனிய சவுத்துக்கு டிராவல் பண்றேன். நோர்த்துக்கு போயிருக்கேன் கொழும்புல இருந்து ட்ரெயின்ல. ஆனா சவுத்துக்கு நான் காலி இதெல்லாம் தாண்டி வெள்ளம் பற்றிய என்ன வெளிமடுவை எல்லாம் நான் ட்ரெயின்ல தனியா போய் இரவில எல்லாம் இடத்துல தெரிஞ்சு அப்படியான ஒரு சூழல் இருந்தது. அப்ப நான் அதுல சில ரிட்டையர்ட் என்னோட டிராவல் பண்ணின ஒரு ரிட்டையர்ட் இங்கிலீஷ் என்ன சிங்கள ஆள் ரிட்டையர்ட் டீச்சர் என்று சொன்னார். அப்ப அவரோட நான் அவர் பழைய அந்த 83ல இருந்த ஒரு கணக்கு இதுகள் தங்கட ஒத்துக்கொண்டார். அவர்கள் ஒரு வசனத்தை சொன்னார், தமிழாக்கள் ஒனஸ்ட், தங்கட லீடர்ஸ் ஒனஸ்ட் இல்லை அந்த அதை அவர் ஒத்துக்கொண்டார். தங்கட சிங்கிள் லீடர்ஸ் ஜெனுவின் இல்லை, சிங்கிள் ஆக்களையுமே அவர் பிளேம் பண்ணினார். தங்களுடைய ஆக்கள், நீங்கள் தமிழ் பீப்புள், யூ ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள், நீங்கள் ஒனஸ்ட் அப்படி இப்படி அண்டு எங்களுடைய ஆக்கள் களவுகள் எடுக்கிறது ஒனஸ்ட் இல்லை அந்த இதை ஒத்துக்கொண்டார். மற்றது அவர் அவற்ற கருத்தின்படி, அது நான் கொஞ்சம் பேரோட கதை கேட்கல, அவற்ற கருத்து என்னென்றால் இப்ப ஒரு மாகாண சபை தேர்தல் நடந்தால் சவுத்துல, அவருக்கு நார்த் ஈஸ்ட பற்றி தெரியாது, சவுத்துல ஜேவிபி வெல்றது கஷ்டம் என்று தான் அவர் எனக்கு சொன்னார். ஏன்னா கொடுத்த ப்ராமிஸ்களை இவை செய்ய இல்லையா. இப்ப தென்னிலங்கை இப்ப நாங்கள் அரசியல் உரிமைகள் கிடைக்கல என்று நாங்கள் பிரச்சனைப்படுறோம் வடக்கில். ஆனா தென்னிலங்கை சிங்கள மக்கள் மத்தியில பொருளாதாரம் மேம்பட இல்லை.
இப்ப அவற்ற குறைபாடு என்னன்னா அந்த பென்ஷன் அது ஏதோ ப்ராமிஸ் அவர் ஏதோ சொன்னார் இவ்வளவு தாரன்னு சொன்னா எனக்கு அந்த இவ்வளவு எலெக்ஷன்ல ப்ராமிஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு செய்யல. அப்ப என்னன்னா இப்ப இந்த இப்பத்தைய பொருளாதார வீக்கத்தால சாமானிய விலைகள் அதிகரிச்சு இப்ப ஹோஸ்ட் ஆஃப் லிவிங்கள் ஹை. ஏனென்றால் இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் வந்து அஃபெக்ட் பண்ணும் தானே. இப்ப ஈரான் இந்த உலகம் முழுக்கவும் ஒரு பிரச்சனை தானே. அப்ப இது வந்து சிங்கள மக்கள் மத்தியில அது ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்குது நிலைகள். ஆனால் அதே நேரத்துல நான் அங்க பிக்மி இந்த ஊபர் பிக்மி இருக்கு அதுல ஒரு அந்த டிரைவரோட கதை நான் இப்படி ஏழைக்குல ஓட்டோவோ வந்ததோட அவங்க அந்த அவர்களோட கதைக்கு அந்த அவர் டிரைவர் அவர் பிரதான என்ன சொன்னார் தான் ஒரு எக்ஸ் நேவி நான் நேவில கேரனர் தான் பேஸ் கேரனர்ல இருந்தான். அவர் வந்து சொல்றாரு இல்ல இல்ல இவங்க ஜேவிபியின் ஆட்சி தான் சரி மற்றவங்க எல்லாம் கல்லர் அவங்க எல்லாம் நாட்டை சுரண்டிட்டாங்களோ அது இது இப்ப ஜேவிபி வந்து அந்த இது அது அது அனுரா வந்து அந்த ஒரு இமேஜை கிரியேட் அது உண்மையும் தான் ஆடம்பரம். அது இப்ப கன பேர் அந்த சிங்கள மக்களே சொல்லினோம் இப்ப இவர் வந்து மற்றாக்கள் மாதிரி ஆடம்பரமா இல்லை இந்த இன்னொரு ஓட்டோல போய் சொன்னா இந்த இதுல தான் பிரசிடன்ட் அதுல அவர் இருக்கிற இல்லையா இதுக்கு எத்தனையோ கோடி செலவு அதாலே அவர் அதுல இருக்கிற இல்லை என்று அந்த ஓட்டோ டிரைவர் அதை பாராட்டுறார். அப்ப இவர் ஒரு டாம்பிகமான ஒரு சாதாரண ஆள் மாதிரி தான் அவர் இருக்கிறார். அப்ப அதுல எல்லாம் அனுராவை பற்றி தென்னிலங்கையில நல்ல ஒரு இமேஜை கொடுக்கு. மற்றது இங்க என்ன தென்னிலங்கையை விட நான் நினைக்கிறேன் ஜேவிபி செல்வாக்கு எங்கட தமிழ் மக்கள் மத்தியிலையும் முஸ்லிம் மக்கள் மத்தியிலையும் மலைய மக்கள் மத்தியிலையும் கூடவா இருக்கு. சிறுபான்மையினர்களுடைய செல்வாக்க தேசிய மக்கள் சக்தி வச்சிருக்குது. அது அப்படித்தான் எனக்கு பார்க்க தெரியுது. நான் சந்திச்ச இதுல பாக்கல இரண்டா இவேற இப்ப எங்கடைய ஆக்கள் நினைக்கணும் என்ன ஓகே இப்ப கரப்ஷன் இல்ல கரப்ஷன்கள் குறைவு 100% இல்ல. இப்ப போலீஸ் கூடி உங்கள்கிட்ட முந்தின மாதிரி இல்ல போலீஸ் கூடி உங்கள்கிட்ட லஞ்சம் வேண்ட பயப்படும். ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டோம். அந்த அப்படியான ஒரு இப்ப ஜுடிஷியரியில எல்லாம் ஓரளவு இண்டிபெண்டன்ட்ல கொண்டாந்து அப்படியான ஒரு நம்பிக்கையை ஆள் ஓவரோலா கொடுக்குது இலங்கை. அதை நாங்கள் சிலதைகள் ஒத்துக்கொள்ளத்தான் போனோம். ஓரளவுக்கு கிளீன் ஸ்ரீலங்கா இதுக்கு ஆள் அந்த இதுக்கு அந்த விஷயத்தை இவர் ஒரு கிளீனா இருக்கிறார் தானே. கிளீனா இருக்கிறார் பிரசிடென்ட் வந்து அவற்ற எத்தனையோ அவங்களே சொல்றாங்க. இப்ப அவற்ற வாய்ஃபையோ அவற்ற பிள்ளைகளையோ நீங்கள் வச்ச எல்லா பிரசிடென்ட் நேரம் வந்தோடனே இந்த வாய்ப்பு பிள்ளைகள் எல்லாம் இதுல தலையிட வலிக்கிட்டு இருக்கோம் நிர்வாகம். இப்ப இவர் வந்து தன் வாய்ஃபையோ பிள்ளைகளையோ எந்த இதுலயும் ஆள் கொண்டாடல பிள்ளைகளையான்னு தெரியுது. அப்ப இவரை சுத்தி இருக்கிற மற்ற ஆட்கள் என்ன விட்டாலும் இவர் ஒரு கிளீனா இருக்கிறபடியால் எப்படி இந்தியால மோடி ஒரு கிளீன் இருக்கிறபடியால் அங்க அந்த சிஸ்டத்தை கொண்டு போகக்கூடியதா இருக்கு. எனக்கு தெரியல மோடியின் கிளீன்னஸ் எவ்வளவு தூரம் சரியென்று. ஆனால் அனுராண்ட கிளீன்னஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு இனவாதம் இல்லாத மதவாதம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணி இருக்கிறீங்க. நாங்கள் இப்ப நான் டிராவல் பண்ணீங்களா இப்ப நான் ஆனால் இப்ப அதே நேரத்துல நீங்கள் அங்க ராணுவ மற்றது இவங்கட டிஐடி என்ற புலனாய்வு கட்டம் இப்ப நாங்கள் எங்கட சில தரப்பு விடயத்தை பற்றி நீங்க கதைக்க வலிக்கிட்டீங்க என்றால் அப்ப நாங்கள் மெயினா இந்த இது வந்து நாங்கள் சில இந்த 25ஆம் தேதி கரப்புஜுல எங்கட அரசியல் எங்கட ஃபவுண்டர்ஸ் சிலை திறக்கிறதும் அதுக்கு உத்தரவு வந்திருக்கு. என்னென்றால் அப்ப அங்க இந்த வல்வெட்டுத்துறையில நாங்கள் வல்வெட்டுத்துறை எல்லாம் நாங்கள் இந்த சில திறக்கிறது காணிகள் எல்லாம் வேண்டி பீடங்கள் அமைக்கப்பட்டு சிலைகள் என்னோட செய்யப்பட்டது. அங்க இந்த பீடத்துக்கு கீழே நிலங்கள் போடுற வேலை நடக்கல. இப்ப கண்ட்ராக்டர் எனக்கு அடிச்சார் இப்படி இன்டெலிஜென்ட் வந்து பிரச்சனை கொடுக்குது வேலை செய்யறவங்க பயப்படுறாங்க வேலை செய்ய பயப்படுறாங்க. நான் சொன்னேன் ஓகே நான் இங்கே நிற்கிறேன் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறேன் நான் வார அனுப்பேன். அப்ப நான் அந்த இடத்து மயிலாடுதுறை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எங்கட சிலை வைக்கிற இடம் மயிலாடுதுறை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்டுக்கும் இடையில தான் இந்த காணி அதெல்லாம் நாங்கள் மெயின் ரோட்டுக்கு அருகில். அப்ப நான் அதுல போனேன். நான் அந்த இடத்துக்கு உடனடிய போவ அப்ப அந்த முதல் இவர் தான் வந்தார் இன்டெலிஜென்ட் போலீஸ் டிஐடி நினைக்கிறேன் டிஐடி இன்டெலிஜென்ட் வந்தார். நான் அப்ப சதீஷ் என்ற இப்ப சதீஷ் சொன்னார் இவர் தான் இவர் ரெண்டு வந்திருக்கிறார் இதுக்கு பொறுப்பு இந்த சிலை இது வைக்கிறதுக்கு பொறுப்பு இவர் கொண்டா டீட்டெயில சொல்லுவார். அப்ப நான் அவருக்கு விளங்கப்படுத்தினேன் இப்படி நாங்களும் கூட ஜேவிபி மாதிரி தான் முந்தைய ஒரு ஆயுத போராட்டத்தில இருந்து 87ஆம் ஆண்டு பீசை கோட்டுக்கு பிறகு அரசியல் நீரோட்டத்துக்கு வந்து சகல தேர்தலையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் எம்பிஎம் இருக்குது என்று சொல்ல சொன்னார். தனக்கு பிரச்சனை இல்லை ஓய்சியோட கதைச்சு சொல்லி அப்ப ஓய்சி என்ற வெளியிட்ட போலீஸ் பொறுப்பு அதிகாரி என்ற அவர் தான் இதுல என்ன நடந்த அவருக்கு தான் பொறுப்பு.
அப்ப அவர் இப்ப நான் சொன்ன பிரச்சனையில நான் வாரன் கதைக்கிறேன். இப்ப சொன்னார் ஓகே கேட்டுட்டு வாரன். கேட்டு வேறு ஒரு மீட்டிங்ல இறந்தவராக. பின்ன ஹாஃப் அன் ஹவர்ல இப்ப நான் பேல இருந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசல் அதில் இருக்க ஹாஃப் அன் ஹவர்ல என்ன கூப்பிட்டு ஓஎஸ்ஐ கூப்பிட்டார். ஓஎஸ்ஐ கூப்பிட்டு விவரங்கள் இந்த பேர்கள் அட்ரஸ் இங்கே ஜூகே அட்ரஸ் நான் இந்த ஜூகே அட்ரஸ் ஃபோன் நம்பர்கள் எல்லாம் கொடுத்து ஓகே என்ன இது யார் யாருக்கு சில வைக்கிறீங்க இந்த டீட்டெயில் என்ன தங்கத்துறை குட்டிமணியாக்கள் டீட்டெயில் என்ன இந்த நிதிகள் எப்படி வருது அது இது எல்லாத்தையும் விவரிச்சேன். நான் சொன்னேன் எல்லாம் நாம் வரைக்கும் விளங்கப்படுத்துறேன். இதுதான் பிரச்சனை. இது வந்து நாங்கள் எங்கள் எல்லா தலைவருமே இருக்கு. இப்போ பண்டார் நாயக்கா யூஎன்பி எல்லா டிலேஸுக்கும் அங்கே வச்சிருக்கு தானே. அது மாதிரி இது இந்த ஒரு பொலிட்டிக்கல் கல்ச்சர் நாங்கள் எங்களோட ஃபவுண்டர்ஸுக்கு சில வைக்கிறது அது தான் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் இப்போ ஒரு 5 இல்லையுமே இல்லை 87 இருந்து நாங்கள் அரசியல் நீரோட்டத்தில் இருக்கிறோம். ஓகே நான் இந்த ரிப்போர்ட்டில் அனுப்புகிறேன் எல்லாம் கட்டிக்கிட்டு எழுதி நாளைக்கு நாங்கள் டிஃபென்ஸுக்கு அனுப்பியிருக்கோம். பிறகு நான் அவருக்கெல்லாம் சொல்லி போட்டு வந்த பக்கம் கான்டாக்ட் சொன்னால் நான் வயசுவரையும் காய்ச்சிட்டேன். நீங்கள் பயப்பட தேவையில்லை, நீங்கள் செய்யுங்க. என்ன பிரச்சனைன்னா நீங்கள் எங்களை சொல்லுங்க. என்ன நீங்கள் காசு காய்ச்சிய கான்ட்ராக்டர் உங்களே ஒன்றும் அரெஸ்ட் பண்ணிடலாது. நாங்கள்லாம் உங்களை நியமிச்சது. அப்புறம் இன்டெலிஜென்டும் ஆர்மி இன்டெலிஜென்ட் அவே வருவினோம். ஆர்மி இன்டெலிஜென்டும் டக்கண்டு வந்துடும். ஆர்மி இன்டெலிஜென்ட் வெறும் வந்தார். நான் ஓகே நான் இல்லாட்டி சுரேனை நீங்கள் தொடர்புள்ள சுரேன யாழ் மாவட்டம் பாலம தெரிந்தானே உங்களுக்கு சுரேன் எங்களோட பேச்சாளரும் கொடுத்த அந்த நேரம் சுரேன் நிற்கல. இப்போ நான் நீங்கள் என்ன தொடர்பு உள்ளலாம். இப்போ நான் 2 வீக்ஸுக்கு இங்கே நிற்பேன். ஆர்மி இன்டெலிஜென்டும் அவரும் கதைச்சு என்ன டீட்டெயில் எல்லாம் கேட்டுட்டு அவரும் ஒருத்தர் தமிழ் மற்ற ஒருத்தர் சிங்கள மொழி பேசுகிறாள். 2 பேரும் கதைச்சு டீட்டெயில் எல்லாம் எடுத்து இந்த டீட்டெயிலும் எடுத்துட்டு அப்புறம் அங்கே அவையால் அவை எல்லாரும் கொடுத்து நினைக்கிறேன் அந்த 3 இன்டெலிஜென்டும் சேர்ந்து தான் ப்ரொடிஷன் எடுக்கிற அந்த மாதிரி எனக்கு ஆக்கள் சொல்லிச்சுன்னா பிறகு எல்லாம் சொல்லி தான் நாங்கள் 25ஆம் தேதி திறக்க போகிறோம்னு தான் நீதிமன்றத்தில் டக்கண்டு ஒரு தடை ஒன்றே போட்டது. நீதிமன்றத்துல தடைய எடுத்துக்கொண்டு வந்து காய்ச்சிருக்கோம். இல்ல அப்ப நாங்களோட கதை கேட்கல தடை எடுபடு அப்படி ஒண்ணு மடுக்கையில இதெல்லாம் அங்க அனுப்பிடுங்க நம்மளோட டிஃபென்ஸ் இதுக்கு. அப்ப அங்க இருந்தா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கணும் திறக்க விட வேண்டாம் நான் நினைக்கிறேன். தெரியாது. அப்பதான் அவர்கள் தடை உத்தரவு ஒரு நீதிமன்ற நடைமுறை கூட தான் தடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நீதிமன்றத்துக்காக தடுக்கப்பட்டிருக்கு. அப்ப தடுக்கப்பட்டதுல எங்கள் சார்பில் நாங்கள் அப்ப அது 23ஆம் தேதி 25ஆம் தேதி நாங்கள் சிலருக்கு 23ஆம் தேதி நினைக்கிறேன் 23 நினைக்கிறோம் நீதிமன்றத்துல வழக்கு பெருத்துறை நீதிமன்றத்துல வழக்கு வந்தது. அப்ப எங்கள் தரப்புல நாங்கள் ஸ்ரீகாந்த் மூத்த சட்டத்திரணி ஸ்ரீகாந்தாவை நாமினேட் பண்ணினாங்க. அப்புறம் அதுல 2 பேர் மணிவண்ணனும் வந்தவர். மணிவண்ணன் முன்னாள் மேயர் மணிவண்ணன் அவர் இப்ப தமிழ் மக்கள் கூட்டணி இருக்கிறார். ஸ்ரீகாந்த் 2 ஜூனியர் மற்ற மணிவண்ணன் ஒரு 2 ஜூனியர். கொஞ்சம் ஒரு ஆதரவு எங்களுக்காக ஒரு 6-7 சட்டத்திறனிகள் எங்களுக்காக ஃப்ரீயா வாதாட வந்தவர் அப்ப எங்கள தரப்பு இவர்கள் அதுல வச்ச கேஸ் புலிகளின் மீளுருவாக்கம். அப்பதான் இவர்கள் மணிவண்ணன் ஸ்ரீகாந்த் ஆக்கள் தங்களோட வாதத்தை வச்சது. இது விடுதலை புலிகளுக்கும் மேற்கு சம்பந்தம் இல்லை. இது வழக்கு ஒரு ஹியரிங் நடந்திருக்காங்க. ஒரு நடந்து அதுல வழக்கில கணக்க விஷயங்கள் அதை பற்றி நான் கதைக்க விரும்ப இல்லை. பிறகு வழக்கில என்ன நடந்ததுன்னா இவர்கள் வச்ச வாதத்தை எல்லாம் ஜட்ஜ் கேட்டு சட்டமாதிபர் என்ற பரிந்துரைக்கு இப்ப அனுப்பப்பட்டிருக்கு. அரசாங்க தரப்புல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு நீங்க பதிலளிச்சிருக்கீங்க. நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இதை நாங்கள் இப்ப பொலிட்டிக்கல் பார்ட்டி இது எங்கட தலைவர்கிட்ட இதுகளை எங்கட தலைவர் மேல கட்சி உருவாக்கின தலைவர் மேல சிலைகளை வைக்கிறது எங்கட ஜனநாயக உரிமை என்று நாங்கள் இப்ப ஜனநாயக வழிக்கு வந்துட்டோம். மட்டும் அவன் எம்பியா இருந்தவன் மற்றது குட்டிமணியாக்களையும் எம்பியா நியமிக்க அவருக்கு அந்த நேரம் இது இருந்தபடியே அவர் எம்பி கிடைக்கலையோ மற்ற அவை இதொன்று வச்சவை என்னென்றால் அது இனங்களுடைய குரோதத்தை வழக்கம். அப்பதான் அப்புறம் நான் மணிவண்ணன் அந்த லோயர் மணிவண்ணன் வச்சவர் இப்ப எங்களுக்கு வெளிக்கிட தியாகிகள் அரங்கண்டு நாங்கள் ட்ரிங்கோலுக்கு கட்டி இருக்கு. இப்ப அங்க 3 இனம் தானே சிங்கள இனம் முஸ்லீம் 3 இனம் மாற்ற இடத்துல அது ஒரு பிரச்சனையை கொன்றே. அப்ப இது வெளிக்கடை தியாகிகள் இறங்கண்டு நாங்கள் வெளியே திருவண்ணாமலை நீங்கள் இந்த பீச்சுக்கு போனீங்கன்னா எங்கட பாப்பீங்க. அதை நாங்கள் டெலோ அந்த திருவண்ணாமலை ஜூசிய அது முந்தின நீண்டகாலமாக இருக்கு. டெலோ தான் காட்டினது அந்த நேரம் டெலோ தான் திருவண்ணாமலை இருக்கு நினைக்கிறேன். இப்ப ஒரு கவனிப்பாரட்டி இருக்கு. இல்ல அதை பெயிண்ட் அடிச்சு நாங்கள் மெயின்டைன் பண்ணி கொண்டு வரோம். பெயிண்ட் ஒவ்வொரு நாளும் இதுகள் நடக்கைகள் நாங்கள்
பெயிண்ட் அடிக்கணும். நாங்கள் பெயிண்ட் அடிச்சு கடந்த முறை போயிருக்க பார்த்திருக்கேன். அது இந்த கடற்கரையினுடைய கடற்கரையில அடிக்கடி பெயிண்ட் அடிக்கணும். நாங்கள் இப்படி ஜூலை இதில் நடக்கலாம் நாங்கள் பெயிண்ட் அடிக்கணும். பெயிண்ட் அடி அங்க இப்ப நேற்று 25ஆம் தேதி எங்கட திருவண்ணாமலை நிர்வாகம் அதுல நாங்கள் விளக்கேற்றி நாங்கள் நினைவு கூறோம். அது நடக்குது. அப்ப அதையும் வச்சது மாதிரி நாங்கள் தொடர்ச்சிய 87ஆம் ஆண்டுக்கு பிறகு தொடர்ச்சிய நாங்கள் இந்த கொட்டிமனிதர்கள் நினைவு நடத்துற இதுகள் ரத்த தானம் நடக்கிற அந்த போஸ்டர்கள் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணது கோர்ட்டுக்கு. அப்ப இப்ப நீ ஹியரிங் சட்டமாதிபருக்கு போயிட்டு சட்டமாதிபர்கிட்ட பதில் என்னன்னு நீ எங்களோட அடுத்த வழக்கு ஆகஸ்ட் 4ஆம் தேதி அதெல்லாம் தெரியும் சட்டமாதிபர் என்ன கொடுத்துருக்காரு. அப்ப அந்த வழக்கு இறந்த தலைவர்களை பொறுத்த வரைக்கும் நினைக்கிறேன் உமாமகேஸ்வரனுக்கு பிளாட் தலைவர் உமாமகேஸ்வரனுக்கு வவுனியாவில் ஒரு நினைவு தூவி இருக்கு நினைக்கிறேன். சிலை இருக்கு பவனியால உமாமகேஸ்வரனுக்கு சிலை இருக்கு. ஸ்ரீசபாரத்தினம் எங்கட ஸ்ரீசபாரத்தினருக்கும் சிலை இருக்குது. பத்மநாபாவுக்கும் 3 தலைவர்மாருக்கும் அப்படி என்னால் இப்ப இவர்களுக்கு அப்ப யாழ்ப்பாணத்துலதான் இந்த சிலை வைக்கிறதுல பிரச்சனை இருக்கா? யாழ்ப்பாணத்துல முந்தி யாழ்ப்பாணத்துல இப்ப உரும்ப சிவகுமாரன் சிலை 2-3 தடவை உடைக்கப்பட்டு அது இப்ப விட்டுட்டினோம். ஆனா அதே மாதிரி திலீபென்ற சிலையும் முந்தி நினைக்கிறேன் 2 தடவை உடைப்பட்டது. இப்ப திலீபென்ற முள்சிலையில ஒரு ஹாஃபி நீங்க நல்லூர்ல பாத்துருப்பீங்க. அந்த ரியோ கிரைம்பாஸுக்கு முன்னால திலீபென்ற இருக்குது. ஆனா திலீபென்ற பிறகு அது ஒரு பெரிய இஷ்யூவே வர இல்லை. இப்ப இருக்குது இந்த போராட்டம். இப்ப என்னன்னா இந்த மிதவாத தலைவர்களுக்கு நீங்க சிலை வைக்கல ஒரு பிரச்சனையும் இல்லை. இது இந்த ஆயுத இயக்கமா இருந்து அரசியலுக்கு வந்த ஆட்களுக்கு சில வைக்கல பவனியாலே எங்களுக்கு தலைவர் 3 பேருமே மிதவாத தலைவர்கள் இல்லையே. 3 பேரும் பவனியாலே எங்களுக்கு சரியான பிரச்சனை மத்தியில திறக்கப்பட்டது. ஸ்ரீசபாரத்தின் தலைவர் ஸ்ரீசபாரத்தின் அது முதல் இபிஆர்ல தான் முதல் திறந்தது. இபிஆர்லவும் கஷ்டப்பட்டு கடைசியா கவர்னர் மோஷன் கொடுத்துருக்கணும். அதெல்லாம் சொல்லி கஷ்டப்பட்டு தான் அவங்க அதுக்கு பிறகு எங்களுக்கு திறக்கையும் எங்களுக்கு அங்க கோர்ட் ஆர்டர் போட்டு நிப்பாட்டுறதெல்லாம் கணக்க முயற்சிகள் நடந்தால் அது பிறகு நாங்கள் திறந்து அந்த நேரம் நினைக்கிறேன் ரணிலின் இது இருக்கணும். பிறகு அது அப்படியே அமர்ந்துட்டு அது எங்களுக்கு ஒரு இதொன்று பொதுவா என்னென்றால் நான் கருதுறேன் என்னென்றால் ஒரு மிதவாத கட்சிகள் ஆபத்தில்லை என்று ஸ்ரீலங்கா என்ற புலனாய்வு உணர்றது போராட்டக்கு இந்த ஆயுத போராட்ட இயக்கங்கள் அரசியலுக்கு வந்த கட்சிகள் ஆயுத போராட்டத்தில இருந்து அரசியலுக்கு வந்த கட்சிகள் இப்படியான செயற்பாடுகள் வந்தால் இது ஒரு தங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு த்ரெட்டா போயிடுமோ வந்து பயப்படணுமோ அல்லது இது இப்ப என்னென்றால் இது இவர்களாலானே அரசாலானே கொல்லப்பட்டது. இப்ப நீங்கள் இந்த 3 தலைவர்கள் பாத்தீங்கன்னா இது விடுதலை புலிகளால கொல்லப்பட்டது. அப்ப அவைக்கு அது ஒரு நாளைக்கு எந்த காலத்திலயும் அந்த ஒரு ரிமெம்பரன்ஸ் இது புலிகளால கொல்லப்பட்டார்கள். உமாமகேஸ்வரன் சொந்த இயக்கத்தாலே கொல்லப்பட்டார். ஸ்ரீசபாரனமும் பத்மநாபாவும் புலிகளால கொல்லப்பட்டவர்கள். அப்ப அது ஒரு கரையை எதிர்காலத்துல இது கொடுக்காது. அது மாதிரி நீங்கள் திலீபென்ற சிலை எடுத்தீங்கன்னாலும் அவர் இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் தான் அவர் அப்ப இது ஒரு ஸ்ரீலங்காவுக்கு ஒரு கரையை கொடுக்காது. இப்ப நாளைக்கு ஒரு ஹிஸ்டரி ஒன்று வரைக்குள்ள பார்த்து என்னத்துக்கு இந்த திலீபென்ற சிலை இவர் என்னத்துக்கு ஃபாஸ்டிங்ல செத்தாருண்டா அது இந்தியாவுக்கு கண்டு தான் வரும். ஆனா இப்ப இங்க நீங்க இப்ப குட்டிமணி தங்கத்துறை அவைக்கு தெரியும் போற நாங்கள் அந்த 53 பேர்ட்டு கல்லும் அதுல சுத்தி வர பதிக்க போறோம்ன்றேங்க. அப்ப இது வெளிக்கடையில ஸ்ரீலங்கா அரசு மசக்க பண்ணப்பட்டது அது ஸ்ரீலங்காவுக்கு ஒரு கரபடிந்த வரலாறு தானே. அதால அவர்கள் அதை கேர்ஃபுல்லா இருக்கிறோம். ஏனென்றால் ஒரு நாளைக்கு ஒரு ஹிஸ்டரி இன்னும் ஒரு 10 years 15 years 50 years ஹேட்டா திங்க் பண்ணித்தான் பாக்கிறோம். இதை விடக்கூடாது. தங்கட இதை நினைவுபடுத்த மாட்டேன் நான் கருதுறேன். அப்ப இன்னொரு சிக்கலும் இருக்கு தானே. இப்ப வல்வெட்டித்துறையில இதை செய்யக்கல வல்வெட்டித்துறையில பிரபாரன் இருந்த அந்த காணி அதுல ஒரு வீடு சம்பந்தமா அதுலயும் ஒரு பிரச்சனை நினைக்கிறேன். அவருடைய சகோதரி கட்டவழிக்கிட்டதாகவும் சிவாஜிலிங்கம் அதுல ஒரு தலையீடு செய்திருந்ததும் நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு அனுமதிச்சா பிரபாரனுக்கும் ஒரு சிலை எழுப்ப வேண்டி வரும் தானே. அது இல்ல என்னண்டா இப்ப தடை செய்ய அதான் நாங்கள் அதுல ஆகியவன் வச்ச என்றால் எங்கட டெலோ இலங்கையில தடை செய்யப்பட்ட அமைப்பு இல்ல. விடுதலை புலிகள் பயங்கரவாத தடை செய்யப்பட்ட அமைப்பு இலங்கையில. இப்ப டெலோ 87 நாங்கள் அரசியல் நீரோட்டத்துக்கு வரைக்குள்ள பழைய இதுக்கெல்லாம் வழங்கித்தான் வந்தது. அப்ப அப்ப திருப்பியும் ஒரு நல்லுறவை கொண்டா தான் ஒரு ட்ரஸ்ட் பில் பண்ணுவோம். ஒரு அரசியல் நீரோட்டத்துல நாங்கள் நினைஞ்சு தொடர்ச்சி இப்ப ஜேவிபி முந்தி 2 தரம் கிளர்ச்சிக்கு போனது. அவையும் சினிமாவை கடத்த வலிக்கிட்டாக்கள்
அவர்கள் ராணுவ எத்தனையோ ராணுவங்கள் கொல்லப்பட்டது, ஜேவிபியால கொல்லப்பட்டது ராணுவம் மாத்திரம், ராணுவத்தின் குடும்பங்களும் ஜேவிபியால கொல்லப்பட்டது. அவர்கள் இன்றைக்கு நாட்டே ஆளினம். இன்றைக்கு அதே ஜேபியின் தலைவரை கொண்ட அதே ராணுவம் தான் இன்றைக்கு அனுராவை சல்யூட் பண்ணி அனுராவுக்கு பாதுகாப்பும் வழங்கி கொண்டிருக்கு. அப்ப அவர்கள் இன்றைக்கு ஜனநாயக இடத்துல வந்து இன்றைக்கு அப்ப அந்த எங்களுக்கு அந்த மற்ற எங்களுக்கு ஒரு அரசியல் உரிமை ஒன்று இருக்குத்தானே. நாங்கள் ஏன் இந்த ஆயுத போராட்டத்துக்கு போனோம்? எங்களோட உரிமைகள் நசுக்கப்படைக்க நாங்கள் ஆயுதத்துக்கு போனோம். அப்ப நீங்கள் இலங்கையர் என்று சொல்ல வைக்கிறீங்கன்னா, இலங்கையர் என்று எங்களை அடையாளப்படுத்தக்கூடிய மாதிரியான அரசியல் அதிகாரங்கள் சிங்கள மக்களுக்கு என்ன அரசியல் அதிகாரங்கள் இருக்குதோ அந்த அளவு அதிகாரங்களை எங்களுக்கு தந்தா தானே நாங்களும் இப்ப நாங்கள் இங்க பிரிட்டிஷ் சொல்றோம். என்ன எங்களுக்கு அந்த பிரிட்டிஷ் உள்ள வெள்ளக்கான அதிகாரங்கள் எங்களுக்கு இருக்கு. எங்களுக்கு என்ன அதே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு வழங்க முடியாது. நாங்கள் இங்க பிரிட்டிஷ் சொல்றோம். இப்ப புதிய அரசாங்கம் தானே சொல்லுது, நீங்கள் பிரித்தானியாவில பிரித்தானியர் என்றீர்கள், ஜெர்மன்ல ஜெர்மனியல் என்றீர்கள், அதே மாதிரி இலங்கையில இலங்கையர் என்று அரசியல் தாங்குவோம். நீங்கள் மாகாண சபை தேர்தல் நடத்துறீர்கள், எங்களோட லேண்டுகள் என்ன விடுபட இல்லை. இப்ப இங்க வேல்ஸுக்குரிய அதிகாரம் என்ன, இங்க ஸ்காட்லாண்டுக்குரிய அதிகாரம் என்ன, அந்த அதிகாரங்கள்ல நீங்கள் தந்தீங்கள். இப்ப இந்த குட் ஃப்ரைடே அக்ரிமெண்ட், நொதர்ன் ஐலண்ட் குட் ஃப்ரைடே அக்ரிமெண்ட் மாறி எந்த ஆட்சி வந்தாலும் இந்த குட் ஃப்ரைடே அக்ரிமெண்டே அவர்களுக்கு வெட்டி குறைச்சோன்னு செய்யல. நீங்கள் கிடைச்ச மாகாண சபையை ஒவ்வொரு ஆட்சியும் மேல ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு பவர் எடுக்கிறீங்களே. இதானே இப்ப நீங்கள் அவங்களே நீங்க இப்படியே நான் இப்ப என்னொன்று இதுக்கு சொல்லணும். இப்ப நான் வரைகளை மலேசியாவுக்கு போயிட்டு வந்தேன். மலேசியாக்களால வந்தேன். அப்ப மலேசியா ஒரு டோட்டல் முஸ்லிம் கண்ட்ரி. இதுல இந்த பத்துகேவ் டெம்பிள் பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல இருக்கு. அந்த பத்துகேவ் டெம்பிள் ஒரு முருகன் எத்தனையோ உயர சிலையை வச்சு ஒரு டோட்டல் முஸ்லிம் கண்ட்ரி. அப்ப அங்கே அந்த பத்துகேவ் முருகன் அது ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனா போயிட்டு. அப்ப அதனால மலேசியாவுக்கு ஒரு டூரிசம் மருந்தும் இருக்குது. அதே நேரத்துல அந்த மக்களும் நாங்கள் மலேசியா அந்த அங்க இருக்கிற தமிழாக்களும் அங்க இருக்கிற மற்ற அவங்களும் ஒரு நாங்கள் மலேசியன் சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தை அந்த அரசு வழங்கி இருக்கு. அந்த ரிலிஜியஸ் ஃப்ரீடம் அங்க இருக்குது. அவங்க அந்த புத்த சிலையை மறைச்சு அவன் பள்ளிவாசலை கட்டேன். நீங்கள் கதிராமத்தை என்ன மாதிரி மாத்தி வச்சிருக்கீங்க? நீங்கள் உங்களை ஒரு விடுறீங்களே, நீங்கள் எங்க எங்கட இது. ஆனா சாம், மலேசியாவில் என்னென்றால் இப்ப இலங்கையில நாங்கள் சின்ன சின்ன கோயில்கள் கட்டின மாதிரி மலேசியாவிலையும் ரப்பர் தோட்டங்களை ஒட்டி பல நூற்றுக்கணக்கான சிறு செய்வ வழிபாட்டு தலங்கள் இருந்தது. அதெல்லாம் இடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கிறது. அங்க மலேசியாவில வந்து இல்ல, மலேசியாவில வந்து பூர்வீக குடிகள் இல்ல, அவர்கள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இங்க வந்து எங்களுடைய மலைய தமிழர்கள் போல அங்க இந்தியர்கள் வடகிழக்கில நாங்கள் இங்க வந்து பிரிட்டிஷால கொண்டு வந்து இருத்தப்பட்ட ஆட்கள் இல்ல. அப்ப எங்கட அரசியல் உரிமையில நீங்களான எங்கட நிலங்களை எடுத்து எங்களை ஒடுக்கி கொண்டு வாரீங்க. அப்ப நீங்கள் இன்னும் அந்த இது அதால உங்களுக்கு கேட்கணும். அதான் நான் திருப்பியும் சொல்றேன். இப்ப நீங்க ஸ்ரீலங்கா 80 பில்லியன் டேஷ்போர்ட் 50 மில்லியன். நீங்கள் இன்றைக்கும் பொருளாதாரத்தில் நீங்க இன்னும் பொருளாதாரத்துல இந்த அனுராண்ட அரசு வந்து பொருளாதாரத்துல அங்க பின்தங்கித்தான் இருக்கு. இப்ப இதை நீங்கள் நிமித்தணும் என்றால் உங்களுக்கு ஒரு வழி எங்க டேஸ்புராவை அங்க என்கரேஜ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு என்றால் எங்களோட மாகாண சபையில நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். எங்களோட அரசியல் அதிகாரங்கள் நீங்கள் தந்து என்றா தானே நாங்கள் துணிச்சலோட அங்க வந்து எங்களுடைய ஆக்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த நிலையை உருவாக்கினா தானே இலங்கையர் நாங்களும் சொல்லலாம். இலங்கை ஒரு சுபிச்சமான எதிர்காலத்தை நோக்கி போறதுக்கு பொருளாதார ரீதியான இந்த திங்கிங் வேண்ட இதை வந்து சேஞ்ச் பண்ணணும். இந்த பௌத்த சிங்களவாத பொக்ஸுக்குள்ள இருந்து வெளியில வந்து இலங்கை எப்படி முன்னேற்றலாம், அதுக்கு எப்படி முஸ்லீம் நீங்கள் சொல்ற அந்த அது சரியானது. இப்ப சிங்கள பௌத்த இனவாத அந்த பெட்டிக்குள்ள இருந்து வெளியில வரணும். அதே மாதிரி தமிழ் மக்களும் தங்களுடைய இந்த இனவாத கருத்துக்கள் இதுகள்ல இருந்து வரத்தானே வேணும். இல்ல, நாங்கள் தொடர்ச்சியா நாங்கள் இப்ப உங்களுக்கு தெரியும், நாங்கள் 87ஆம் ஆண்டில இருந்து நாங்கள் மற்ற விடுதலை புலிகள் தவிர்த்த மற்ற ஆயுத இயக்கங்கள் எல்லாம் தொடர்ச்சியா இந்த அரசியல் நீரோட்டத்துல கலந்து கொண்ட காலத்துல இருந்து பேச்சுவார்த்தை போய்கொண்டானே இருக்கிறோம். மாகாண சபையை நடத்த சொல்லி தானே கேட்கிறோம். நீங்கள் அதே இடங்களை தாங்குவோம். நீங்களே பயப்புரியல் பெய்ய போது நாளை பிரிய போதுன்றா இன்னும் பிரிய இல்லையே. நீங்கள் தானே எங்களை திருப்பி எங்களை பிரிவினைக்கு தள்ளுறது. நீங்கள் செய்யற வேலை தானே எங்களை பிரிவினைக்கு தள்ளுதே தவிர நாங்கள் உங்களை நம்பித்தானே கதைச்சு ரணில நம்பி கதைக்கிறோம், பிரேமாசா நம்பி கதைக்கிறோம், சந்திரிகா நம்பி கதைக்கிறோம், மைந்தா நம்பி கதைக்கிறோம். தொடர்ச்சியா எங்களை ஏமாத்தி கொண்டு வர்றது சிங்கள தரப்புகள் தான் ஏமாத்தி கொண்டு. இப்ப வடக்குலயே ஒரு அலை வந்திருக்கு. சமூக வலைத்தளங்களை பார்த்தோம்னா அடுத்த முதலமைச்சர் யார் என்ற கேள்விகளும் அந்த விடயங்களும் கொஞ்சம் நடக்குது. அப்ப தேர்தலுக்கான அறிகுறி வர துவங்கிட்டுதான்.
இல்ல இல்ல இது இந்த ஊடக வியாபாரிகள் இந்த ஐவிசி போன்ற இவைகள் இப்ப பாஸ்கரன் இவைகள் குதிச்சுக்க தவிர இவர்களுக்கு அங்க அரசியல் இப்ப அரசியல் ரீதியா ஒட்டு மொத்தமா நாங்கள் ஒரு வீக்ல எல்லாம் நிக்கிறோம். அதான் இப்ப நாங்க எடுத்த ஸ்டெப் இப்ப மலைய கட்சிகள் இந்த முஸ்லிம் கட்சிகள் இணைஞ்சு நாங்கள் இப்ப 3ஆம் தேதி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உடனே பிரசிடன்ட் அப்பாயின்மெண்ட் தந்துட்டார். அப்ப 3ஆம் தேதி நான் அங்க நிக்கான இந்த முதலாவது சந்திப்பு நடந்தது. அப்ப அதுல நாங்கள் அந்த 3 இஷ்யூ நான் போன பேட்டியில சொன்னேன் 3 கோர் இஷ்யூவே காணி பிரச்சனை, காணி பிரச்சனை, அரசியல் உரிமைகள் தீர்வு திட்டம் கொண்டு வந்தால் அதுல அந்த அரசியல் அதிகார அரசியல் எப்படி எடுக்கிறது என்றால் நாங்கள் 3ஆம் தேதி நீங்கள் ஜனாதிபதி, அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஜனாதிபதியை சந்திக்கிறீங்க. இது நாங்கள் உருவாக்கே சொன்னாங்க. இது ஆன்டி கவர்மெண்டோ அல்லது ப்ரோ கவர்மெண்டோ அல்லது ஆன்டி ஒப்போசிஷன் லீடர்ஸ் அந்த அங்கால எஸ்ஏபி இந்த இவையெல்லாம் சேர்ந்து அவையோருன்னு வச்சிருந்தானே. இப்ப அண்மையில உங்களுக்கு தெரிஞ்சுங்க ரணில், சஜித், மற்றது இவர் நமல்லாக்கள் அந்த 3 பார்ட்டியும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஒப்போசிஷனும் அவையிலும் அங்கால ஃபார்ம் பண்ணி ஒரு அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும். அப்ப நாங்கள் இதை எந்த இதுக்குள்ளேயும் போகல. நாங்கள் எங்கட மக்களின் உரிமைகளுக்குத்தான் அதுல கவர்மெண்ட் நல்லா நடந்தா நாங்கள் ஆதரிப்போம். கவர்மெண்ட் எங்களுக்கு எகேன்ஸ்டா போனா நாங்கள் அதை எதிர்ப்போம். அப்ப நாங்கள் இந்த ஒப்போசிஷன் இந்த அலையன்ஸுக்குள்ளயோ இந்த அலையன்ஸுக்குள்ளயோ நாங்கள் இந்த ஆரபாட்டி கூட்டு போவோம். இப்ப இந்த 3ஆம் தேதி அவர் பிரசிடன்ட் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தந்திருக்கிறார். நீங்க முதல் ஆரம்பத்தில் சொன்னீங்க சிறுபான்மை இனங்கள் பெரும்பாலும் அனுபவத்தான் அனுபவத்தான் நம்பிக்கை வச்சிருக்கணும். அப்ப கூட இந்த சிறுபான்மை கட்சிகள் இந்த கூட்டு அங்க என்னத்தை வெளிப்படுத்தும்? இல்ல இந்த வெளிப்படுத்த பாப்பீங்களா அல்லது பலகீனப்படுத்த பாப்பீங்களா? இல்ல நாங்களே மக்களுக்கு மக்கள் அர்ச்சனாவே நாமினேட் பண்ண சரியா. மக்களுக்கு அரசியல் படி பண்றது அது நாளைக்கு விரை காஞ்சி வச்சு இப்படி இதால செய்தபடியா எங்களுக்கு இப்படி போயிட்டு. அப்ப மக்கள் அரசியல் இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தையோ அல்லது சுமந்திரனை விட அர்ச்சனா கூட வாக்கு எடுத்தது சரியா. அப்ப நீங்கள் மக்களுக்கு எல்லாம் தெரியுமென்றால் அப்ப நாளைக்கு நாங்கள் ஒரு அரசியல் பிரச்சனை அர்ச்சனாவை தான் முன்னிறுத்தி போட்டு கஜேந்திரகுமாரும் சுமந்திரனும் பின்னுக்கு இருக்கோம் சரியா. உங்களோட இந்த ஜனநாயகவாதத்துல நான் சொல்றேன். அப்ப அப்படி இல்லையே, மக்களுக்கு வழிகாட்ட வேண்டியது அரசியல் கட்சிகளோட பொறுப்பு. மக்கள் தங்களுடைய ஒரு செய்யறீங்களா நீங்க? இல்ல அதுதான் நாங்கள் அந்த இதுல தேர்தலில் அடிபட்டாலும் இப்ப ஒரு இணைப்பு கஜேந்திரமார் இருக்கும் நான் நினைக்கிறேன், அழைப்பு விடுப்பினம் நினைக்கிறேன் எதிர்வரும் காலங்கள்ல. இப்போதைக்கு கஜேந்திரமார் அந்த கூட்டில இல்ல. மற்றபடி மற்ற எல்லாம் முஸ்லிம் மக்கள் மத்தியில இருக்கிற முக்கிய கட்சிகள், மலைய மக்கத்தில் உள்ள முக்கிய கட்சிகள், இந்தியால வடகிழக்குல உள்ள முக்கிய கட்சிகள் நாங்கள் இந்த கூட்டுகளே இருக்கிறோம். அப்ப இது ஒரு முக்கிய ஒரு அரசியல் அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் வெயிட் உண்டு இந்த பார்ட்டிகள்கிட்ட இருக்குது, ஒரு வாய்ஸ் இருக்குது. அப்ப நாளைக்கு அதெல்லாம் உடனடியாக அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன். 3ஆம் தேதி சந்திச்ச அப்புறம் தெரியும் இந்த அவுட்கம் என்னண்டு. அப்படி அதுக்கு பிறகுதான் எம்பிசி இதழுக்கு அதெல்லாம் அடுத்த கட்டம் முதல் கவர்மெண்ட் இதழோட கதைச்சு அதில் ஒன்றும் சரிவரையில் என்ற கட்டத்திலாம் பிறகு வெளிநாட்டு தூதரங்களை நோக்கி இந்த கட்சிக்கு போகும். டிடிஎன்ஏல இருக்கிற கட்சிகள் என்ற தலைவர்களுக்கு நினைவு தூபிகள் இருக்குது. எதிர்காலத்துல ஈரோஸ் பாலகுமாருக்கும் பிரபாகரனுக்கும் நினைவு சிலை வைக்கிறதாக இருந்தால் டிடிஎன்ஏ அதனை ஆதரிக்கும். இப்ப எங்களை பொறுத்தவரை நாங்கள் இந்த ஆயுத போராட்டத்துல எந்த தலைவர் மேலையும் நாங்கள் அது சரியா எங்களுடைய முரண்பட்டதோ இதோட நாங்கள் எதிர்க்க போயில. ஒரு இனத்தின் விடுதலைக்காக ஆயுதம் தூக்கினவன நாங்கள் போராளியத்தான் பார்க்கிறோம். அவன் விடுதலை அவன் இதை மதிக்கிறோம். அரசு தரப்பு அதை பயங்கரவாதியா பார்க்கும். அப்ப எங்களுக்கு அது ஈரோஸா இருக்கட்டும், விடுதலை புலி தலைவராக இருக்கட்டும், நான் பிளட்டுக்கோ இபிஎலுக்காக கதைக்கல. நான் டெலோ அதை எதிர்க்காது. டெலோ எதிர்க்காது. ஆனா அதை எதிர்க்காது. டிடிஎன்ஏ நான் இந்த பிளட்டும் நான் நினைக்கல இபிஆர்லாம் எதிர்க்காது. என்னென்ன டிஎன்ஏ உருவாக்கத்துல அந்த நேரம் பிளட் இருக்கையில ஆனால் இபிஆர்லாம் இருந்தது. அதை அக்செப்ட் பண்ணித்தானே விடுதலை புலியில அக்செப்ட் பண்ணித்தானே அவே அந்த டிஎன்ஏ கூட்டுகளை வந்தது. அதனுடைய இபிஆர்லவும் அந்த முடிவுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் சித்தண்ணையும் பிளட் தலைவரும் நான் நினைக்கல அதுக்கு இது தெரிவிக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அரசு அங்க விடுதலை புலிகள் தலைவருக்கு மாத்திரமில்லை, அந்த மாவீரர் நாங்க பார்த்தோன்னா நாங்க ஒவ்வொரு சந்தியில மாவீரர் நினைவாலயம் சின்ன இது கட்டியிருக்கணும். அப்ப நான் அவர்கிட்ட கேட்டு நான் என்ன இப்படி கட்டி இருக்குன்னு, இது கட்டியிருக்கு இவங்க என்ன செய்யறேன்னா அந்த நவம்பர் 27 வரைக்குள்ள இந்த
இந்த குமரப்பா இந்த வேல்ந்த படங்களை கொண்டு வந்து வச்சுட்டு அந்த அந்த முடிஞ்சோன்னு எடுத்துக்கொண்டு போயிடும். அதுல வைக்க விட மாட்டான். அந்த சந்தியல்ல சில வல்லுடுத்துறாங்க, சில சந்தியல்ல மாவீரன் வந்து இந்த சின்ன அந்த வைர கோயில் அந்த முந்தி அந்த சின்ன ஒரு கட்டி இருக்குன்னு தானே, அப்படி ஒரு இதொண்டு அந்த சந்தி வழிய சில இடங்கள்ல கட்டி இருந்தது. அதுல ஒன்றும் படம் ஒன்றும் இப்ப வைக்க அது விட மாட்டாங்க. ஆனா இவன் அந்த மாவீரர் நாள் நடக்கல அந்த ஊர்ல இருக்கிறார்கள் இந்த படங்களை கொண்டு வந்து அதுக்குள்ள வைக்கிறதா வச்சுட்டு அதை முடிய எடுத்துக்கொண்டு போயிடுற விட மாட்டாங்க. அப்ப அதே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா முந்தி இப்ப கோதா ஆட்சியில இருக்க மைந்தா இருக்கைக்குள்ள நீதிமன்றத்தால தடைகள் எல்லாம் வந்து இதை நடத்தவே விடுறேன். இந்த அரசு வந்து ரணில் அரசும் விட்டது, ஜப்பான கவர்மெண்ட் நாங்க சப்போர்ட் பண்ணது மாவீர தினங்கள் நடத்த விட்டது. இப்ப எனக்கு ஞாபகம் வருது, அந்த இன்னொரு சிங்கள ஒரு ஆளோட கதை கேட்கல சொன்னார், ஜேவிபிக்கும் புலிகள் இங்க இருக்கிற வெளிநாட்டு புலிகள் காசு கொடுத்தான் இவரை வெளில வச்சு அப்படி கதைகள் அனுராக் அந்த நெருக்கடி ஒன்று இருக்கு சவுத்துல பகுதியில உள்ள இப்ப தமிழ் தேசியவாதிகள் உண்ட காய்ச்சா தென் பகுதியில இருந்த தேசியவாதிகள் புலிகளோட சேர்ந்துட்டாருன்ற ஒரு அதானிவியல் எல்லாம் வேலைக்கு விட்டு கொடுக்குறாருப்பா. நாங்கள் மெட்ட பக்கத்தாலையும் பார்க்கணும், இந்தியால கணக்க உரிமையில கொடுத்தாலும் அங்க சவுத்துல அவைகளுக்கும் பெரிய அரசியல் நெருக்கடிகள் இருக்கு. ஏன்னா சவுத்துல இருக்கிற மக்கள் வந்து பயப்படினும், இவங்களுக்கு கொடுத்தால் இவங்க நாட்டை பிரிச்சிருவாங்க போயிடுவாங்க அந்த பயம். இப்ப நாங்களும் எல்லா கோணத்திலையும் பார்த்துதான் ஒரு முடிவுக்கு வரணும். சும்மா எங்கட தமிழ் மக்கள் கோணத்துல இருந்து கொண்டு நாங்கள் ஒரு அரசியல் முடிவுக்கு வரையலாம். என்ன நீங்க இப்ப சொல்றேன் ஞாபகம் வந்து நான் ஜிஜி அப்படி ஒன்று பிடிக்காது வந்து இந்த டைம்ல அது ஒரு அப்படி ஒரு கதை வந்தான், பிரசிடன்ட் எலெக்ஷன்ல கொடுத்து பாய்காட் பண்ணினது. இப்ப விடுதலை புலிகள் இங்க அப்படி பல மேரிக்கையில் அவங்க அப்படி நான் அறியல அப்படி ஒரு பகுதியினர் அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்துக அவர்கள் தங்களுடைய சொந்த முதலீடுகளை மேற்கொள்வது ஒரு சிங்களால் ஒரு சவுத்ல இருக்கிற சிங்களால் தான் சொல்றாரு இப்படி எல்லாம் தமிழ் சிங்கள தேசியவாதிகள் சொல்றது சஜித்தோ அல்லது ரணிலோ மஹிந்த ராஜபக்ஷ தரப்போ இப்படியான ஒரு கதையைத்தானே பரப்பும். அப்பதானே அந்த இனவாதத்தை இப்படி எல்லாம் தூண்டி விடலாமோ அப்படித்தானே அவர்கள் அந்த ட்ரிங்கோல அந்த புத்த சிலை வைக்கல அந்த பீச்சில அது உண்மையில ஒரு கடை பிரச்சனை. அதுல பாத்தீங்கன்னா அது அடங்கிட்டு அதுல வைக்கல அடங்கிடுது. அது உண்மையில ஜேவிபி உடனடியா ஆர்டர் கொடுத்தவங்க அதுல வைக்கல. அது என்னன்னா அந்த கடையை அந்த புது லோ சுனாமிக்கு அப்புறம் ஒரு புது லோ இருக்குது என்னன்னா இந்த அது என்ன ஆர்டிஓ ஏதோ அந்த இது ஒன்றும் இருக்கிறாங்க. இந்த கடைக்கு பெர்மிஷன் இல்லை. இவங்க என்னன்னா இப்ப புத்த சிலையை வச்சு அந்த கடையை அகற்ற இல்லாதன்றது அந்த புத்த சிலையை கொண்டு வந்து அதுல வச்சு அப்ப அவங்க அகற்ற சொல்லி சொன்னா சவுத்துல அதை மாத்திட்டாங்க. தமிழாக்கள் கோரிக்கை கண்டிப்பா புத்த சிலையை இன்னொன்றையும் காட்டுது என்னன்னா தமிழ் மக்கள் வந்து எல்லாத்தையும் ஒரு அரசியலாக்கி அதுல இருந்து அரசியல் லாபம் அடையவும் முயற்சிக்க கூடாது. நாங்கள் வந்து தொடர்ச்சியா நாங்கள் ஒரு ஸ்மார்ட் மூவுக்குள்ளேயும் போகணும். நாங்கள் தொடர்ச்சியா நாங்கள் இந்த இப்படி எல்லாத்தையும் எதிர்ப்பரசியலுக்கு போகாமல் அதான் நாங்கள் ஒரு இதையும் வச்சிருக்கோம். அது தொடர்ச்சியா அந்த கோரிக்கைகள் கிடைக்கலன்னா நாங்கள் அடுத்து போறோம். இது ஒன்றும் அவங்களுடைய கதைச்சுங்கிற பிரச்சனைகளை ஒன்று இல்லாமல் நாங்கள் எடுத்த உடனே எதிர்ப்பரசியல்ல போனால் நாங்கள் என்ன இப்ப இருக்கிற ஜெனரேஷன் இந்த ஜெனரேஷனுக்கு வந்து அவர்களுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும். இது இல்லாட்டி அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற போவார்கள். அப்ப அதுங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு போய் நிலத்தை தக்க வைக்கிறாங்க, மக்களை நாங்கள் தக்க வைக்கிறோம். குறிப்பாக தமிழ் மக்களுக்கு அது ஒரு பெரிய நெருக்கடி பெருகடியா வரும். ஏனென்றால் ஒன்றில் கொழும்பை நோக்கி மூவ் பண்ணினோம் இல்லது வெளிநாட்டை நோக்கி அவர்களே நாங்கள் பல சொல்லல நாங்கள் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி ஒரு அவர்கள வாழ்க்கை தரங்களை ஒரு நல்ல கல்வி கூடங்கள் ஒரு யூனிவர்சிட்டிகள் ஒரு ஹாஸ்பிட்டல் சிஸ்டங்கள் இதுகளை உருவாக்காட்டி அவர்களை நாங்கள் சொல்லிடலாத நீங்கள் இங்க இருங்க. இப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் பிரபாகரனுக்கு ஒரு சிலை எழுப்புறதுலையோ அல்லது பாலகுமாருக்கு ஒரு சிலை எழுப்புறதுல உங்களுக்கு எந்த முரண்பாடு? நீங்கள் அரசியல் ரீதியாக அவர்களை ஒரு விடுதலை போராட்டத்தை நடத்துகிறீர்கள் அங்கீகரிக்கிறார். ஆனா அவர்கள் ஒரு செகண்ட் தொடர்ந்து உங்களை துரோகிகளாகவே இன்றைக்கு வரைக்கும் இதுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? இந்த இவர்களுக்கு உண்மையிலே என்னது இப்ப ஒட்டுக்குழுகள் இதுல இங்க என்ன தெரியும், இங்க நான் இங்க இருக்கிற அமைப்புகள் இந்த விடுதலை புலிகள் 2009 இங்க உடைஞ்சு கணக்கு அமைப்புகளா இருக்கு. இதுல இந்த சில முக்கியமான அமைப்புகளோட நான்
எனக்கு தொடர்புக்கு அவர்கள் என்னோட கதைச்சிருக்கணும். அவைகளுக்கு தெரியும் என்ன நடந்தது. இப்பவும் பிள்ளையான வரலாறுகளை எழுதி கொண்டிருப்பினோம். என்ன நாங்கள் ஏன் அரசு தரப்பு எங்களை அரசியல் இது உரிமைகள் மறக்கப்பட்டபடியா தானே நாங்கள் தென்னிலங்கை பிரதமர் அவங்க நிக்க வேண்டி வந்தது. போராடுற உரிமை மறக்கப்பட்டது. அந்த வரலாறு இப்ப அவர்களுக்கு தெரியாது. தங்கத்துறை குட்டிமணியா அந்த காலத்துல பிரபாகரன் டெலோல இருந்தான் போனது. இப்ப சில பேர் வந்து வெளியே நம்ம 2 தரம் புலிகள் உடைய தலைவர் தன் பாதுகாப்பு கருதி டெலோட்டான் வந்து இந்த வரலாறு எல்லாம் இந்த ஐபிகே காலத்துல சேர்ந்த விடுதலை புலிகள் அதுக்கப்புறம் இங்க வந்து வேலை செய்தாக்களுக்கு இந்த வரலாறுகள் தெரியாது. இப்ப நாங்கள் கட்டி இந்த சிலைகளை கட்டி வரலாறு எழுதவழிக்கிட்டதான் நடந்த குட்டிமணி தங்கத்தை. இப்ப குட்டிமணி தங்கத்துறையாக்கள் இறக்கைக்குள்ள பிறந்த படிகள் தானே வளர்ந்து இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த வரலாறுகள் தெரியாது. இந்த சிறுபார்த்தனம் வேண்டா யார், அமுதலிங்கம் வேண்டா யார் என்ற வரலாறுகள் தெரியாது. ஏன்னா இப்ப விடுதலை புலிகளை கூடி இப்ப இந்த போராட்டம் 2009 மௌனவை கேட்க இருந்த 3 வயசு படியா இன்றைக்கு ஓட்டிங்க்கு வந்துட்டார். இவர்களுக்கு உண்மையில விடுதலை புலி என்ற போராட்டமே என்னன்னு தெரியாம வரப்போகுது. அவர்கள் வரலாறு வந்து சோசியல் டிக்டாக்ல தான் அப்ப இதான் நடக்கும். அப்ப இது அந்த இப்ப புலிகள் கொண்டோல இருக்கேக்க தனியா அவர்கள் வரலாறு தானே அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அவர்களுக்கு தெரியாது. நாங்கள் இப்ப சார்ஜரி பொலிசைனை பற்றி நாங்கள் வந்து உங்களோட இதுல கதைச்சது கன பேருக்கு அப்பா நடந்தது போ இப்படி சார்ஜர் பொலிசை நடிக்கைகளை 2 பக்கம் இந்த ராணுவத்தை வரவிடாமல் வச்சு கொண்டோல வச்சிருந்த காலகட்டத்தில் அது மிகப்பெரிய தாக்கம். அப்ப அது தெரியாது. அப்ப நாங்கள் அதை பிழை சொல்ல இல்லாது அவர்கள் அந்த வரலாறுகள் அறிய வழிக்கிட்ட இப்ப 2 தரம் பிரபாகரன் வந்து தெலுங்குல இருந்தவர் என்ற வரலாறுகள் எல்லாம் இப்ப இந்த யங் ஜெனரேஷனுக்கு இப்ப அது தெரிய வருது. அப்ப அந்த அதுல இந்த மறுபடி ஒரு சிலர் வந்து வேணுமென்ற ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியை அந்த குற்றச்சாட்டுகளை வச்சு கொண்டிருப்பினோம். அப்படி நாங்கள் 100% எல்லாரும் தெரிஞ்சு பண்ணல. ஆனா மெஜாரிட்டி ஆக்களுக்கு தெரியும். ஆனா எங்கட இலக்கு வந்து அவரை அட்டாக் பண்றதோ இவரை அட்டாக், எங்கட இலக்கு வந்து தமிழ் மக்கள் அரசியல் இருந்து அதை நோக்கித்தான் தெலுவ மூவ் பண்ணணும். நான் அந்த புள்ளியோட நாங்கள் இந்த நீண்ட உரையாடலை கொண்டு வரலாம் நினைக்கிறேன். உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களோட வந்து இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சாம். மீண்டும் வேறு விடயங்களோடு அடுத்த சந்திப்பு வரை நன்றி. நன்றி ஜெயபாலன். நன்றி. எங்களோட கருத்துக்களை மக்கள் மத்தியில எடுத்து சொல்றதுக்கு நீங்கள் எங்களை அழைச்சதுக்கு நன்றி.